செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். பத்து 11ஆம் வகுப்பு துணைத் தேர்வு தேதிகள் அறிவிப்பு. 10, 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு துணைத் தேர்வு தேதி அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஜூலை 4 முதல் 11ஆம் தேதி வரையும் தேர்வுகள் நடத்தப்பட உள்ளன. இதில் 60,000 மாணவர்கள் தேர்வு எழுத உள்ளனர். அதேபோல் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஜூலை 4 முதல் 10ஆம் தேதி வரை தேர்வுகள் நடைபெறுகின்றன. இதில் 82,000 மாணவர்கள் தேர்வு எழுதுவது குறிப்பிடத்தக்கது. பள்ளிகள் மீது கூடுதல் கவனம் செலுத்துக அரசு உத்தரவு. பள்ளிகள் மீது கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. நடப்பு கல்வியாண்டில் 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி விகிதத்தை அதிகரிக்க தேவையான செயல் திட்டங்களை வகுக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்காக ஒவ்வொரு மாவட்டங்களிலும் தலைமை ஆசிரியர்களுக்கு ஆய்வுக் கூட்டம் நடத்த வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. அரசு ITIக்களில் சேர்ந்தால் ரூபாய் 750 உதவித்தொகை. அரசு ITIக்களில் மாணவர்கள் நேரடியாக சேரலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வேலைவாய்ப்பு பயிற்சித்துறையின் கீழ் தமிழகம் முழுவதும் 125 அரசு ITIக்கள் இயங்கி வருகின்றன. அவற்றில் மாணவர் சேர்க்கை கடந்த திங்கள் முதல் நடந்து வருகிறது. இந்நிலையில் அரசு ITIக்களில் சேரும் மாணவர்களுக்கு பயிற்சி கட்டணம் இல்லை என்றும் கல்வி உதவித்தொகையாக மாதம் ரூபாய் 750 வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அறிவிப்பு. தனி தேர்வுகளுக்கான 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ஆகஸ்ட் 18 முதல் 22 வரை நடைபெறும் என அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. 1/8/2025 அன்று 12.5 வயது நிரம்பியவர்கள் 10/7/2025 முதல் www.dg.tn.government.in என்ற இணையதளத்தில் குறிப்பிட்டுள்ள சேவை மையங்களுக்கு சென்று ஆன்லைனில் பதிவு செய்ய வேண்டும். நாளை பொறியியல் தரவரிசை பட்டியல் வெளியீடு. பொறியியல் படிப்புக்கு விண்ணப்பித்த மாணவர்களின் தரவரிசை பட்டியல் நாளை வெளியிடப்படுகிறது. நடப்பு கல்வியாண்டில் BE, BTech உள்ளிட்ட படிப்புகளில் சேர 2.49 லட்சம் மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். அனைவருக்கும் ரேண்டம் எண் ஒதுக்கீடு செய்யப்பட்டதை அடுத்து மாணவர்களின் சான்றிதழ்களை ஆன்லைனில் சரிபார்க்கும் பணியும் கடந்த 20ஆம் தேதி முடிவடைந்தன. இந்நிலையில் நாளை தரவரிசை பட்டியல் வெளியாக உள்ளன. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.